ஜெயலலிதா அம்மையார் முதல்வராக இருக்கையில் எதிரில் இருக்கக்கூடிய ஒருத்தவர் வந்து தெலுங்குல பேசலாமான்னு கேட்டிருப்பார். தெலுங்குலே அம்மாவும் பேச சொல்லியிருப்பாங்க. அதற்கு தெலுங்குலே இவங்களும் பதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, இதே சட்டசபையில் இருமொழி கொள்கை தமிழ் ஆங்கிலம் கலந்து இன்னொரு மொழியிலையும் பேசலாம் அப்படின்ற பெருந்தன்மையோடு அந்த சட்டசபை நடந்திருக்கு. அதே சமயம் நம்ம தமிழுக்கான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற அளவுலையும் நடந்தது. அப்படின்றது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. மொழி மேலே பற்று இருக்கலாம், அது வெறியாக மாறிடக்கூடாது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், எல்லாருக்குமே அவங்க தாய் மேலே பாசம் இருக்கும். நம்ம தாய் மேலே இருக்கக்கூடிய பாசத்தில் மற்றொரு தாயை நம்ம குறைவாக பேச வேண்டியதில்லை. ஏன்னா அவர்களுக்கு அவர்கள் தாய் வந்து உயர்ந்தவர்கள் தான். இது வந்து தாய் மொழி அப்படின்றத தாண்டி இந்தியாவுக்காக இருக்கலாம், தான் கும்பிடக்கூடிய கடவுள் அந்தந்த மதங்களுக்காக இருக்கலாம், பிடிச்ச விளையாட்டு வீரராக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு தலைவராக இருக்கலாம். அவர்கள் மேலே பற்று இருக்க வரைக்கும் ஓகே, வெறியாக மாறிடக்கூடாது. இவர்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த பாசத்திற்காக மற்றவங்களை குறைவாக பேசுகிறதோ இல்லை ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறதோ அந்த மாதிரி இல்லாமல் இருந்தாலே இந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும்.